ஆனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இலங்கை என்று வெளிக்கிடைக்க இலங்கை அதிகாரிகள் ஒரு வார்த்தை கேட்கல நீ எங்கே போகிற ஏன் போகிற அப்போ ஜெயவர்த்தனான் ஆட்சி இந்த தமிழ் இளைஞர்களை எப்படியும் வெளியில் தள்ளி விடுவோம். வெளியில் போயிட்டாங்களா மெல்ல மெல்லமாக தொடங்குற ஆயுத போராட்டம் நின்றுடும். பார்த்துட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து எங்கே போகிற தன் நாட்டு பிரஜை இவனை 3 நாள் விசாவில் அங்கே என்ன செய்வே அப்படி ஒன்றும் கேட்பாங்க. அப்படி இதில் நாங்கள் ரஷ்யாவில் வந்து 3 நாள் நின்றோம். நாங்கள் நிற்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி இருக்குது எங்களை பார்க்க, எங்களோட உருவங்களை இதையும் பார்க்க. அவங்க சிரிப்பாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க எனக்கு நல்லா விளங்குது எல்லாத்தையும் எங்கே ஸ்ரீலங்காண்டா சிரிப்பாங்கள்ட்டு. ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட கசின் வாய்வின்ற தம்பியார் இங்கே உக்ரைன் பக்கத்தில் இருந்தது. நான் என்னுடைய 2வது புத்தகத்தில் நான் இதுகளை பற்றி எழுதியிருக்கிறேன். கடத்தக்காரங்க மோசமானாங்க, கொண்டு வந்து குளிரான இடத்துல விட்டுட்டார். விட்ட இடத்துல அவன் வந்து தாட்டு போட்டு இவங்க பேருந்து அவங்கள கூட்டி கொண்டு வேறு இடத்துல வருவான். ஃப்ரீயான தாட்டு போட்டுன்னா என்ன, புதைச்சி போட்டு அந்த சினிமாக்குள்ளேயே புதைச்சி போட்டு வருவதற்கும் தெரிய யாரும் கேட்குறது ஒன்றும் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. அவங்களே கொடுமையாக நடந்து வருவாங்க. 6 மாதத்துக்கு பிறகு கதவு தட்டி கேட்குது. பார்த்தா ஒரு ஆள் மொட்டையெல்லாம் அடிச்சு இதோட மெலிஞ்சு பசிக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த இந்த இவன் தான். உங்களை கடத்த வந்தவர் வந்து தமிழ் தெரிஞ்சவர்? அவர் தமிழர். தமிழர். அவர் சொன்னார் இப்படி போய் காரை பார்க் பண்ணிட்டு இதில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்காங்கால ஒரு போர்டர் இருக்குது, அது கொஞ்சம் சின்ன போர்டர், அதால் இருக்க முயற்சிப்போம். 1 மணி நேரம் பிரயாணம் செய்து அங்கே போனால் ஆங்களான வந்தது. பின்னால் பெண்களும் பெற துவங்கிட்டாங்க. அவங்க வந்து அது குறிப்பாக பேர்னியில் சரியாக சிரமப்பட்டவங்க, சரியாக பாலியல் தொழில்களுக்கெல்லாம் ஆளாகப்பட்டது என்று எங்கடையாக்கலாம், வேறு ஆக்கலை எங்கடையாக்கலே வந்து வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காலம் செல்வம் என அறியப்படும் செல்வம் அருளானந்தம் நம்முடன் இருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர். இலங்கையிலிருந்து ஒரு அகதியாக புறப்பட்டு கனடா வரைக்கும் சென்ற தன் அனுபவங்களை 3 நூல்களாக எழுதியுள்ளார். இந்த நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளது. நடிகர் கமலஹாசன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என இந்த 3 நூல்களையும் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வந்து செல்வத்துடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். நடிகர் கமலஹாசன் வந்து அந்த நீயா நானால பேசும்போது வந்து உங்கள் நூல் பற்றி குறிப்பிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஒரு அகதிக்கு வந்து இந்த உலகத்தின் மேலே வந்து ஒரு பெரும் கோபம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நூல்களில் அந்த கோபமே இல்லை. அது மட்டும் இல்லை இப்போ நான் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரொம்ப ஒரு நகைச்சுவையாகவும் அதை சொல்கிறீங்க. இந்த லைஃப் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதை பற்றி இது பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இலங்கையிலேருந்து நீங்கள் புறப்பட்ட தருணங்களை சொல்ல முடியுமா? என்ன மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இலங்கையிலேருந்து வெளியேற வேண்டியிருந்தது? இலங்கையில் நான் வெளிக்கிட்டது 81ஆம் ஆண்டு. யாழ்ப்பாண நூலகம் இருக்கைக்கு நான் அங்கே இருக்கிறேன். அதுக்கு பிறகு இளைஞர்களை கொண்டே கொலை செய்து போடுற காலத்தில் அங்கே நான் இருக்கிறேன். எனக்கும் ஒரு இயல்பான ஒரு மெல்லிய தொடர்புகள் இந்த இளைஞர்களோடு இருந்தது. பொருளாதார நெருக்கடியும் இருந்தது. மத்திய கிழக்குக்கு போகிறதோ அல்லாட்டால் ஐரோப்பாவுக்கு போகிறதோ ஒரு மனத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. இங்கே வாழ முடியாதுன்ற ஒரு சூழல் மெல்லமாக வந்துச்சு. என்ற மைத்துனர் ஒருவர் பிரான்ஸில் இருந்தார். அவர் தான் உதவி செய்கிறேன், நீங்கள் பிரான்ஸுக்கு வா, ஆனால் பாதை ஒற்றையடி பாதை, திரும்ப முடியாது, என்ன எங்கேயும் இங்கே சிக்கல் வரலாம், நாங்கள் விசா எடுத்து போகிற ஆட்கள் இல்லை, களவாக போகிறது. அப்படியான ஒரு கட்டத்தில் நான் 81ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வெளிக்கிட்டேன். ஐரோப்பாவில் ஒரு நாட்டுக்கு நீங்கள் விசா எடுப்போம். அப்போ ஏரோஃப்ளட் ரஷ்ய விமானம் சோவியத்துடைய இல்லை, அதில் மலிவான டிக்கெட்டு, அதில் பயணம் இலகுவாமல் இருக்கும். அதில் ஒரு 10,000 ரூபா 11,000 ரூபா வரும் ஒரு டிக்கெட் ஐரோப்பாவில் இந்த நாட்டுக்கு போகிறது. அப்போ அந்த நேரத்தில் பேர்லினுக்கு எங்கள் இளைஞர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அதில் சிக்கல்கள் வர துவங்கிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றுற எங்கே இமிக்ரேஷன்லாம் அப்போ வேறு ஒரு திட்டத்தை போட்டோம். பெல்ஜியம் என்ற ஒரு நாட்டுக்கு போய் அதில் இருந்து கடந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறோன்ட்டு எங்களுக்கு காலநிலை கூட தெரியாது. சரியாக பிப்ரவரி மாதம், ஐரோப்பாவில் மிக கடும் குளிரான காலம். பெல்ஜிய விசா 3 நாளைக்கு கிடைச்சிட்டு. நாங்கள் 3 நண்பர்கள் டூரிஸ்ட் விசா. என்னென்றால் அது தந்திரமாக இருக்கணும். அவங்களுக்கு சொல்லணும் நாங்கள் செக்கோஸ்லோவேக்கியா போகிறோம்ட்டு. இங்கே 3 நாள் பெல்ஜியம் பார்க்க போகிறோம். செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு விசா தரும் 1 மாதம். அங்கே போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை.
நாங்கள் பெல்ஜியத்தில் இறங்கி அந்த எல்லையை கடந்து போகணும் களவாயிட்டு, அதுதான் திட்டம். ஆனால் என்ன ஆச்சரியம் ஒன்று சொன்னால், இலங்கை என்று வெளிக்கிடைக்க இலங்கை அதிகாரிகள் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாம் போய் தான் போகணும் அந்த காலத்தில். ஒரு வார்த்தை கேட்கல, நீ எங்கே போகிற, ஏன் போகிற. ஏன்னா அவங்களுக்கு அப்போ ஜெயவர்த்தனாண்ட ஆட்சி. இந்த தமிழ் இளைஞர்களை எப்படியும் வெளியில் தள்ளி விடணும், போனால் சரிதான் நினைக்கிறேன். எல்லாம் வெளியில் போயிட்டாங்களா இந்த மெல்ல மெல்லமாக தொடங்குற ஆயுத போராட்டம் நின்றுடும். அப்போ ஒரு கேள்வி கேட்கல, பார்த்துட்டு பாஸ்போர்ட்டை குத்தி எங்கே போகிற, ஒரு தண்டை நாட்டு பிரஜை இவனை 3 நாள் விசாவில் அங்கே என்ன செய்வேன் அப்படி ஒன்றும் கேட்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இதில் நாங்கள் ரஷ்யாவில் வந்து 3 நாள் இருந்தோம். தாஸ்கண்டான் போய் தாஸ்கண்டானிலிருந்து மொஸ்கோ போனோம். அப்போ 3 நாள் அவங்க வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் வழியாக உணவு இருக்கையெல்லாம் தந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே ஒரு அந்த உணவு அந்த சூழல் கடும் குளிர், ஒரு கதவை துறக்கையிலாது. எங்களுக்கு அதிசயமாக இருக்குது, இந்த மனுஷர்கள் இங்கே வாழணும்ன்ட்டு. அப்போ எல்லாம் கலைச்சிட்டோம். நாங்கள் போய் இந்த ஹோட்டல் ரூம் தந்தோன்னா 3 பெட். பிறகு ஒரு நண்பர் என்ன செய்திருக்கிறாருன்ற, அவர் ப்ரே பண்ணவனும் குளிக்கணும். அவர் போய் பார்த்தார், வக்கு எல்லாம் இருக்குது, தண்ணியும் சுடு தண்ணியும் இருக்குது. அவர் என்ன செய்து விட்டாருன்ற, நாங்கள் படுத்துக்கிறக்கு அவர் என்ன செய்து விட்டாருன்னா, சுடு தண்ணியால் அந்த வக்கை நிரப்பி போட்டு வக்குக்கு வெளியில் நின்று அள்ளி ஊரில் யாழ்ப்பாணத்தில் குளிச்ச மாதிரி குளிச்சிருக்கு. ஒரு நாங்கள் நித்திரையாக கிடக்க கதவு போட்டாருன்ற அடி ஓடுது. அவருக்கு தெரியாது, அவர் நிர்வாணமாக நிற்கிறார் பாத்ரூம்குள்ளே. அப்போ அவங்க வந்து இந்த எங்களுக்கு போலீஸோ யாரோ தெரிய வந்து அடிச்சு கொண்டு சொல்லு துறவுண்டு பாத்ரூமை துறக்க சொல்ல, அவர் நான்கள் துறக்கிறோம் பண்ணிட்டு அவர் நிர்வாணமாக நிற்க வந்தது ஒரு பொம்புல. இவர் கருப்பு மொட்டை, அவருக்கு பேய பார்த்த மாதிரி வந்துட்டு குளறி அவர் வெள்ளத்துக்கு நிற்கிறார். அவன் வந்து கத்துறாங்க. கத்த எனக்கு இந்த பேப்பர்கள் வாசிக்கணும். இப்போ இந்திய மக்கள் நேசம் இதுமாதிரி நாங்கள் வந்து அவருக்கு வேறு ஒன்றுமே சொல்லி இல்லாத அவர் கத்திக்கொண்டே நிற்கிறாளவே. சரி, என்ன கத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. நாங்கள் இந்திரா காந்தி, நேரு, இந்தியா அப்படின்னு சொன்னாலும் அவங்க இந்த நாட்டுக்கு அவங்க வேலைக்கு நிற்கிறவங்க. இப்போ வந்து அவங்க ஃபோன் பண்ணிக்கின்னு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ரூமை காலி பண்ணுங்கோன்ட்டு. எனக்கு கீழே எல்லாம் தண்ணி போயிட்டுது. அப்போ நாங்கள் வந்து அதுக்கு முதல் கழிச்சினாங்க. அந்த ஒரு 3 வந்த உடனே நாங்கள் 3 பேரும் நாங்கள் ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு போகிற, நாங்கள் போக மட்டும் நாங்கள் உண்டாக போயிருப்போம். அந்த இரவே பிரிச்சாச்சு. 3 பேரும் 3 ரூம் தந்துட்டோம். பெல்ஜியத்துக்கு போகிறோம். அது டிரான்சிட் ஃப்ளைட், ஒரு சீக்கிரம் இல்லை. பெல்ஜியத்தில் போனோடனே அவங்க விசா இருக்குது பார்த்துட்டு விட்டாங்க. அங்கே போய் நாங்கள் ஃபோன் பண்ணணும் பரிசுக்கு. இப்படி நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு பிறகு தான் பரிசில் இருந்து எங்களை கடத்துறவர் வருவார், இந்த போர்டரை கடத்துற. அதுக்கு ஒரு காசு பேசி, என்ன மச்சான் காசு பேசி அங்கே ஃபோன் பண்ண அவர் சொன்னார், ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஏர்போர்ட்டிலேயே இருங்க. அப்போ என்றால் இப்போ எங்களுக்கு பசிக்குது. அப்போ ஒரு அமெரிக்கன் டாலர்ஸு ஒரு $10 மாற்றுவோம். மாற்றினால் ஒரு பெரிய ஒரு பேக் நிறைய காசு தந்தாங்க. அப்போ நான் இதை வச்சு என்ன செய்கிறேன்னு அவங்க இங்கிலீஷ் கேட்பாங்க. அவர் சொன்னாங்க, நீங்கள் 3 பேரும் 3 கோப்பி குடிக்க இது காணும். காசு அது பெரிய செய்யறங்களுக்கு தெரியாது. நம்ம நாங்கள் போய் அந்த காசை கொடுத்து 3 கோப்பி குடித்த பிறகு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து. அது எவ்வளோ ஞாபகம் இருக்கா? எத்தனை ரூபா அப்படிங்கிறது? அது பெல்ஜியம் காசு. பெல்ஜியம் காசு. ஆனால் ஒரு $10 மாற்றிருக்கும். $10 உங்களுக்கு 3 பேக். 10 அமெரிக்கன் டாலர்ஸ். இது கொண்டு வந்தேன், ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் என்ன கொண்டு வந்தேன். ட்ராவல் அந்த நேரத்தில் தாமஸ் குக்கின் அந்த இது கொண்டு வந்தேன். அப்போ 4 மணிக்கு வந்து அவர் வந்து வந்த உடனே எங்களுக்கு சாப்பாடு வேண்டியது வந்து இரவுக்கு தான் நாங்கள் போகலாம். நீங்கள் இவ்வளவும் சுகம், இனித்தான் கஷ்டமான காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் போவீங்க, அல்லாட்ட கதை வேண்டாம், அதிர்ஷ்டம் இருந்தால் போவீங்க. என்ன செய்கிறேன்னு பயமாக இருக்குது. எவ்வளோ செலவழிச்சு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 8 மணி போல் வலிக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடி ஒரு போர்டருக்கு போனால் லைன் ஆஃப் இந்த ட்ரக்குகள் காருகள். அவங்க வந்து பெல்ஜியத்துக்கும் பிரான்ஸுக்கும் முறையில் அவன் அந்த உள்ளுக்கால கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் விசாரிங்க, நீ போயிடாது, நீ போகிறண்டா போகலாம்டா அவர் சொன்னார் டிரைவருக்கு. அவராக நாங்களை கடத்துறாரு. அவர் இல்லை
ஏர்போர்ட்டில் நின்றதை எங்கட மொழி பேசுகிறாக்க நான் திருப்பி கொண்டு அங்கே விட்டுட்டு வரேன். உங்களை கடத்த வந்தவர் வந்து தமிழ் தெரிஞ்சவர்? அவர் தமிழர். தமிழ். அவருக்கு அங்கே பரிசில் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சவர். அப்படி எனக்கெல்லாம் செய்வாங்க. அதோட ஆர்டிஎன் பண்ணி கூட வருவாங்க. அவர் சொன்னார் இப்படி போய் காரை பார்க் பண்ணிட்டு இந்த ஐரோப்பா மேப் என்ன பார்த்தார், கையில் வச்சு பார்த்து போட்டு இதில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்காங்கால ஒரு போர்டர் இருக்குது. அது கொஞ்சம் சின்ன போர்டர், ஆட்கள் போய் வர்றது குறைவாக இருக்குது, ட்ரக்குகளுக்கு மாத்திரமே இருக்குது. அதால் இருக்க முயற்சி போகுது. அங்கே அப்படி போய் 100 மணி ஒரு மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பிரயாணம் செய்து அங்கே போனால் அது சின்ன இடம், குளிர் காற்று அடித்து கொண்டே இருக்குது. அப்போ இரவு 8 மணி இருக்கும்? இரவு ஒரு 12-1 மணி இருக்கு. குளிர் காற்று அடித்து அது இது போல் சோதிக்கல. அவங்க ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க உள்ளுக்கு இருந்தோண்டு. அவங்க வெளியில் குளிருக்கு வர்றது போன உடனே பஸ் கதகதப்பாக இருந்தது ஆஃபீஸ். அவர் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க இந்த அளவு. அது தண்டை பாட்டில் துறக்கும் காருக்கு போய் கொண்டுருவோம். எங்களே வந்து நிறம் அதெல்லாம் எங்கே அதுவாக சொன்னேன், எங்கத்த பாஸ்போர்ட்டு ஸ்ரீலங்காண்டு. அவனுக்கு தெரியல, இந்தியா உண்டு கேட்டேன். இல்லை இன்னொரு நாடு பக்கத்தில் கேட்டேன். சரி அது என்னென்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு இங்கே பரிசுக்கு விசா இல்லை. அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட் அவர் சொன்னார், செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு மீட்டிங்குக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி மீட்டிங்குக்கு வந்தது, இவை வந்து பரிசு பார்க்க வேணும் அப்படின்னு சொன்ன போல் என்னை கேட்டு தான் பண்ணுவேன். நான் சொன்னேன், நீ அப்படின்னா ஒன்று செய்யுங்க, இப்படி போய் பெல்ஜியத்தில் ஃப்ரெஞ்ச் எம்பசியில் விசா எடுத்துக்கணும் சொன்னேன். இல்லை 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 அவன் சொன்னான், நான் வந்து தற்செயலாக ஒரு ஆளை ஏர்போர்ட்டுக்கு கூட வந்தேன், இவே வந்து எங்களோட மொழி பேசுனே கூட்டி கொண்டு வந்தேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் விடிய 9 மணிக்கு எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது நீங்கள். அவன் சொன்னால் நான் தன்னால் ஒன்றும் செய்யலை. அப்போ அவன் சொன்னேன், நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன், நான் அப்படியே காருக்கு படுக்க போகிறேன், நீங்கள் என்ன முடிவு எடுங்க. இல்லை அவன் சொன்னால், நீ தானே கூட்டி கொண்டு வந்து, நீ எனக்கு விளங்குது, நீங்களாம் எனக்கு கூட்டி கொண்டு வந்து நீங்களாம் கொண்டு விட விட மாட்டேன். அவன் இல்லை நான் அதில் வந்தேனே, நீங்கள் என்னவும் செய்யுங்க. அவங்ககிட்ட வெஹிக்கிள் அதில் அவங்களுக்கு இது என்ன ஒரு உண்மை இல்லாமல் போகும். அவள் இவன் போய் படக்க போகிறோன்னா நாங்கள் சொன்னேன், எனக்கு யாருன்றே தெரியாதுன்னு சொல்லு, எங்களுக்கு நெஞ்சிருக்குது, என்ன செய்யுது, இப்போ என்ன செய்ய போகிறாங்க இவங்களுக்கு. அவர் போய் படுத்துட்டார் காருக்கு. நான் வாங்குவாங்கன்னா அவன் பேசினேன், இப்போ துணிவை நிற்கணும், இப்படி நீங்கள் நின்றப்படாது, நீங்கள் துணிவை நின்று அவங்களுக்கு முன்னால் நின்று தான் இதாக செய்வாங்கன்ட்டு. அங்கே போனால் அவங்கள இன்னும் ஸ்ட்ரிக்டாக அவரை கூட்டிக் கொண்டு நீங்கள் போங்க, நாங்கள் விட மாட்டோமான்ட்டு. இப்போ இப்படி ஆக்கள் இப்படி போயிருக்கு நம்ம இதில், நான் விடவே மாட்டோம். நாங்கள் நிற்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி இருக்குது எங்களை பார்க்க, எங்களோட உருவங்களை இதையும் பார்க்க. அவங்க சிரிப்பாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்லா விளங்குது, எல்லாத்தையும் எங்கே ஸ்ரீலங்காண்டா சிரிப்பாங்கள்ட்டு. அப்படி இன்னும் காய்ச்சி போட்டு ஸ்ரீலங்காண்டா நாங்கள் பண்ணோம். அது அவங்களுக்கு ஜோக் மாதிரி வந்துட்டு, ஒன்றும் விளங்கையில் ஸ்ரீலங்காண்டா சிரிப்பாங்கள்ட்டு. திரும்ப அவர் வந்து, நீங்கள் விடுறீங்களோ நான் போகட்டு ஒன்றும். அவங்க சொன்னால், இல்லை இல்லை நீ கூட்டி கொண்டு விட்டுட்டு போகட்டும். அவர் சொன்னால், எனக்கு 9 மணிக்கு வேலை பரிசில், நான் 4 மணித்தாலும் ஓடணும் இன்னும். அப்படி இல்லை, இப்போ 3 மணி 4 மணி ஆகுது, அது வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமைன்னு. அதுக்கு எனக்கு அக்கக்கு அதிர்ஷ்டத்துக்கு 3 உள்ளூர் பெண்கள் காரில் கோப்பியோ வேண்டின்னு வந்து நாங்கள் வரேன். அவங்க என்ன தொழில் செய்கிறது எங்களை விளங்கையில். ரைவலையை கண்ட உடனே அந்த இடம் வந்து ஒரு லைட் வந்து சரியான சிரிப்பும் அது இது. அவளை உளுத்தி வந்து கிட்டாது ஏன் இவை இருக்கணும். அவள் சொல்லிச்சுன்னா இவங்க இந்த கடத்துறாக்கள் இதில் வந்துருக்காங்க அவ்வளோ இன்னும் பேசுனாங்களா, அந்த எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு அவள் ஸ்ரீலங்கான்னோன்னா தான் வந்திருக்கிறேன், யானை பார்த்துருக்குறேன், கராம்பு பார்த்துருக்குறேன், கருவா பார்த்துருக்குறேன், நல்ல நாடு அது வந்து அவளை எங்களோட காட்சி ஒன்று. அப்போ அவள் எங்களுக்கு ஒரு கோப்பி குடித்தா நல்லது போல இருக்கும், அவளை குளிர். ஆனால் அவள் 3 கோப்பி தான் பண்ணிட்டு அவளை எங்களை பார்க்க பாவமாயிருக்கு. ஆனால் அவள் வந்த நோக்கமும் இப்போ ஒன்றும் செய்யலை, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம், அது சின்ன ஒரு இடம். அப்போ அவள் வந்து எங்களை கையை விடன்னு சொல்கிற மாதிரி நான் சொன்னேன், இப்படி யாரோ கூட்டி கொண்டு வந்து அவங்க அங்கே நிற்கிறான், அவன் கொண்டு விட மாட்டேன், அவன் போக போகிறான். அவன் ஏன்னா இப்போ இவங்களுக்கே இது அலுவல் செய்யணும், விடிக்கிறதுக்கு கூட இல்லை. இப்போ 4 மணி ஆச்சு, இன்னும் அவளே சண்டை பிடிக்கிறேன், அப்படி இப்படி இப்படின்ட்டு.
அந்த பெண்கள் வந்து அந்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுதா? ஓ அது வந்து அந்த நாடுகளில் தெரியும் தானே, அது இவங்களே வர சொல்லியிருப்பாங்க. சாட்டர்டே ஃப்ரைடே நைட் என்ன அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டேன். பின்ன திரும்பி இவர் வந்தார். திரும்ப வர நீ போறியோன்னு கேட்டார். அவர் சொன்னால் நான் இனி பார்க்க மாட்டேன், நான் இப்படியே போடுவேன், நீங்கள் கொண்டே பெல்ஜியத்தில் விடுங்கோன்ட்டு. நீ அவளை சத்தம் வச்சு கொண்டு நிற்கிறாள் ஃப்ரெஞ்சிலேயோ. நீ அவன் சொன்னால் போய் காருக்கு ஏறுங்கொண்டுங்கிற ஏறே ஒருத்தங்க வந்து திறந்து விட்டான். அப்படி போயிருக்க அந்த விடியுது. ஸோ அப்படிதான் நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே விடியுது. டிரைவர் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல காலம் வந்து பாருங்க விடிஞ்சு கொண்டு வருதுன்னு. அப்படித்தான் ஃப்ரான்ஸுக்குள்ளே போனது. இதை விட இவ்வளோ சிக்கப்பட்டவர்கள், இவ்வளோ கஷ்டப்பட்ட ஆட்கள், மலை வழியை செத்து காடு வழியை செத்தாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய கஷ்டப்படையில் அது 81ஆம் ஆண்டு எங்களையே தெரியாதபடியாக அவங்க விட்டாங்க. அது நல்ல அல்லாட்ட நாங்கள் வந்து சரியாக அலைஞ்சிருப்போம். மற்றவங்க இந்த மாதிரி வந்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தாங்களா? சிரமப்பட்டு எவ்வளோ பேர் வந்து பின்னால் கொஞ்சம் முடத்தனமாக உக்ரைனுக்கு போய் அங்கால இருந்து போலண்டுக்கு போய் நடந்து போய் மறியல் எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் எல்லாம் இருந்திருக்கேன். இந்த பயணத்திலேயே இருந்திருக்கேன். குளிருக்குள்ள எம்பிட்டு. ஆனால் அப்படி உங்களுக்கு 1000 கதையை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அவங்க உக்ரைன் ரஷ்யா வரைக்கும் ஒரு முறைப்படியான பாஸ்போர்ட்டில் வந்துடுவாங்க. அப்புறம் விசா இல்லாதனால விசா இல்லை, ஒரு அளவுக்கு மட்டும் விசா எடுக்க கம்யூனிஸ்ட் நன்றிகளுக்கு அப்போ விசா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். அப்போ இந்த சோவியத் என்னும் உடைய இல்லை, இறுக்கமாக தான் இருக்கும். அப்போ நான் போன காலம் வந்து பிரச்சனை இருந்த காலம். அப்போ அந்த நேரத்தில் போர்டர்லாம் கஷ்டமாக இருக்கு, என்ன பெர்லின் சுவர் உடைய இல்லை. அப்போ அந்த இதால் எங்களுடைய ஆக்கள் நிறைய கஷ்டப்பட்டவர். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பயணத்தில் இறந்துருக்க கூட செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாரோட ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட கசின் வைஃபின் தம்பியார் இங்கே உக்ரைன் பக்கத்தில் இருந்தது. உக்ரைன் வந்துட்டார். உக்ரைன்லேருந்து அவர் எங்கே ஃப்ரான்ஸ் தான் வரணுமா? ஃப்ரான்ஸ் அல்லது ஜெர்மனி. கடத்தக்காரங்க மோசமானாங்க, கொண்டு வந்து குளிரான இடத்துல விட்டுட்டார். விட்ட இடத்துல அவன் வந்து மூச்சு அடக்கி செத்துட்டான். செத்தா இவங்க மற்றாக்களை கொண்டு அவரை தாட்டு போட்டு, யாரும் கேட்க போகிறேன், தாட்டு போட்டு அந்த சினுவக்கிலேயே புதைச்சி போட்டு வருவதற்கும் தெரிய யாரும் கேட்குறேன். ஒன்றும் பண்ணுறதுக்கும் வழி இல்லை, பண்ணுறது வழி இல்லை. அவங்களே கொடுமையாக நடந்து கொள்வாங்க, அடிப்பாங்க. என்னடா இன்னொரு ஏஜென்சியோட கொடுக்கும். ஒரு நண்பர் சொன்ன சம்பவம், எந்த சம்பவம் இல்லை, டர்க்கியில் வந்து மாட்டுப்பட்டுட்டாங்க யூரோப்புக்கு வந்து. அப்போ ஒரு 5 பேர் மாட்டுப்பட்டு ஏஜென்சிக்காரன் கைவிட்டுட்டான். சாப்பாட்டுக்கும் காசு அனுப்புறது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. ஒரு டைம் வரைக்கும் நாங்கள் வந்து யூரோப்புக்கு ஏற்றி விடுவோம். அப்போ அந்த டர்க்கியில் ஒரு 5 பேர் அவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க. சாப்பாடுக்கெல்லாம் தட்டுப்பாடு, அவங்களோட கொஞ்சம் காசு இருக்குது. இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆள் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து இவ்வளோ $1000 தந்தீங்கன்னா உங்களை ஒரு ஆளை லண்டனுக்கு அனுப்பலாமட்டு. அப்போ இவங்க யோசிச்சாங்க, அந்த ஒரு லண்டனுக்கு போகிறவருக்கு உறவினருக்கு லண்டனில் இருக்கிறேன், லண்டனுக்கு போகிறோன்னு வந்தவரும் அதில் இருக்கிறேன். அப்படியா? அவர் சொன்னால் நீங்கள் எல்லோரும் காசு வந்து எண்ணி அனுப்பினேன், நான் எந்த உறவினர்கிட்ட காசு வண்டி உங்களை ஒவ்வொரு தடவை கூப்பிடுவேன். இவை தங்கட $10 எல்லாத்தையும் இவரோட கொடுத்து, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து, இவரை லண்டனுக்காரங்க சொன்னது. போன உடனே ஃபோன் பண்ணு, எங்களை ஒரு தடவை எடுத்துரு, எங்களோட காசெல்லாம் முன்னாடி தந்துட்டோம். ஆனால் அவன் ஃபோன் பண்ணேன். இப்போ ஏஜென்சிக்கு அங்கே கொழும்புக்கு அடித்து வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி மாட்டுவிட்டோம், ஒரு தான் இப்படி லண்டனுக்கு போயிட்டேன், எங்களோட பணத்தையும் கொண்டு போயிட்டேன், சாப்பிடவே காசு. அப்போ அவன் என்னவோ உதவி யாருடைய காசு கொடுத்துட்டு அவன் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியும் யூரோப்புக்கு போய் லண்டனுக்கு போய் அவனை குத்துவோம், எங்களோட காசெல்லாம் கொண்டு போய் இவ்வளவு வந்து சொல்லி ஒரு கடிதம், ஒரு ஃபோன் எடுத்து சொல்லலை, நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களை கூப்பிட்றேன், எங்களோட காசையும் கொண்டு போய் அப்படி கோபத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பயணமும் சரி வரையில்லை. 6 மாதத்துக்கு பிறகு கதவு தட்டி கேட்குது. பார்த்தா ஒரு ஆள் மொட்டையெல்லாம் அடித்து வெறும் ஓட மெல்லிஞ்சு பசிக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த இந்த இவன் தான் ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சி உள்ள மறியல் போட்டுட்டோம். அவங்க கொடுமைப்படுத்தி அடித்து கிடிச்சு போட்டு 6 மாதத்துக்கு பிறகு வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் லண்டனில் போய் ரொம்ப நல்லா இருக்காருங்க. இவர் வந்து தட்டி
தட்டி பார்த்தா இவங்களுக்கு ஆடையெல்லாம் தெரியும். அவன் சொன்னேன் என்ன ஏர்போர்ட் அண்டைக்கே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உடனே கோட்டு கொண்டு மறியலில் போட்டுட்டு அப்படி வந்து ஊருப்பட்டவருடைய சம்பவங்களை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. சோபசக்தியோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீ என்னோட வந்து நீ என்று கேட்டேன். சோபசக்தியோட நண்பர் என்னோட வரைகள் கழிச்சார். நாங்கள் காசு கட்டி வந்து கியூபாவுக்கு போனால் கியூபாவிலேருந்து கனடாவுக்கு வரலாம்ட்டு. அவள் கியூபாவுக்கு போகிறோம். அது பெரிய செலவு. அந்த ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல நிற்கிந்து டெக்னிக்கல் ஸ்டாப் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு 2-3 ஹவர்ஸ் நிற்கும். வெளியில எல்லாம் போய் வரலாம். அதில் ஒருதான் சொல்கிறோம், இங்கே பாருங்க கனடா கொடி பறக்குதுன்ட்டு. அப்போ அவன் நீங்கள் ப்ரௌன்ஸ் இன்னொன்று பேரை வாசிக்கும். உடனே அதில் அவங்களுடைய அண்ணன் கனடாவில் இருக்கு. அண்ணனுக்கு இப்போ செல்ஃபோனு கிடையாது, ஃபோன் இருக்குது. அண்ணி இருக்குது. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம். நியூ ப்ரௌன்ஸ் என்ன பேர் இருக்குது, ஆனால் கனடா கொடி இருக்கு. அவசரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அண்ணன் வேலையை போயிட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணல. கட்சியில் பிரேக் டைமில் அடித்தாருன்ட்டா இல்லை அண்ணி என்ன ஒரு 2-3 மணி 2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கும். இப்படின்னா நாங்கள் சுகமாக வந்துடுவோம். இதுக்கால வலிக்கிட்டு ஆனால் அவள் ஃபோன் எடுத்தால் அண்ணன் ஃபோன் எடுக்க. நீங்கள் வந்து மோட்டிவேல வராமல் போகிற இடத்துக்கு போகும். அது வந்து கனடாவில் நின்றது. அவங்க அங்கே வெளியே இருந்தாங்கன்னா அந்த விஷயம் அவன் பேருந்து கியூவாக போய் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து உண்மையிலேயே அவங்க அண்ணியாருக்கு தெரியலையா இல்லை அவங்க தெரியாது. அவர் யாழ்ப்பாண பம்பில் இவர் வச்சு அவர் சொன்னால் எனக்கு என்ன ஒன்றும் புரியும். அப்போ தான் அவன் வந்துருப்பேன். இப்போ அண்ணன் இருந்தால் சொல்லிடுவோம், நீங்கள் போட்டுருக்கீங்கன்னா இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எந்த நாடுன்னு தெரியும் இறங்கி எங்கே போகிறது. ஸோ இன்னைக்குன்னா டக்குன்னு அவங்க மேப்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத. இல்லை இப்படியே 1000 இப்போ சாய்ந்தண்ட நாவலில் கூட இப்படி ஒரு சம்பவத்தை எனக்கு சாய்ந்தன் சொல்லிச்சு. ஒரு நாள் வந்து டிக்கெட் கேட்டான் நான் தந்துட்டேன். சாய்ந்தன் அவன் ஏஜென்சி தான் வச்சு டிக்கெட் இது என்னென்னா உக்ரைன் பாஸ்போர்ட். என்னடு நீ உக்ரைனாக இருக்கிறேன் அவன் சொன்ன 6 வருஷத்துக்கு முதல் சுவிஸுக்கு வந்தேன். சுவிஸில் அந்த நேரத்தில் அவனை பிடிச்சி உக்ரைனுக்கு டிப்போர்ட் பண்ணிட்டான். அவனுக்கு போக வழி இல்லாமல் உக்ரைனில் களவான்னுட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சி அந்த கேர்ள் ஃப்ரெண்டை முடிச்சா உக்ரைனியாக மாறிட்டேன். யுத்தம் வரைக்கு உக்ரைனியர்கள் வந்து வலிக்கிட்டதானே அவையோட இவனும் வந்துட்டேன். இவன் உக்ரைன் லாங்குவேஜ் கதைப்பான். அப்போ இவனை உக்ரைனியன் ஆக்கி இவனுக்கு மாதம் 3000. இப்போ இலங்கையாக்களுக்கு அப்படி இல்லை. இந்த நாட்டில் வந்து இவன் 3000 ஃப்ராங்க் இன்னும் அவங்களோட காசு கொடுத்து இப்போ பல வசதியாக இருக்கு. சுவிட்சர்லாந்தில் இல்லை சுவிட்சர்லாண்டில் இதே இடத்துல திருப்பப்பட்டவன் போய் உக்ரைன் பாஸ்போர்ட் எடுத்து உக்ரைன் மக்களோட வலிக்கிட்டு ஓடி வந்தவன். இப்போ இவனுக்கு சந்தேகப்படையில்லாத இவனுக்கு உக்ரைன் பாஸ்போர்ட் இருக்குது, உக்ரைன் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டாங்களா இல்லை அவங்க உக்ரைன் அதை பற்றி இந்த கதையில்லாத இருக்குது. இவன் தாங்க அப்படி சொன்னேன், நான் இப்போ உக்ரைனியன், எனக்கு உங்களை போல இல்லை, எனக்கு $3000 தருவாங்க, மாதம் தருவாங்க. நான் எங்கே 80 அப்படியான ஒரு நிறைய பேர் ஒரு தடவை ஈஸியாக வந்து சேரும். ஸோ நீங்கள் சொல்லும்போது வந்து இப்போ ஆண்களுக்கே இவ்வளோ சிரமங்கள் இருந்ததுன்னா பெண்களுக்கு இன்னும் சிரமங்கள் இருக்கும். பெண்கள் வந்து வர துவங்கிட்டாங்க 84 85 ஆங்களான வந்தது. பின்னால் பெண்களும் வர துவங்கிட்டாங்க. எங்களை கேர்ள் ஃப்ரெண்டு மனைவி வேறு கூப்பிட்டது. அவங்க வந்து அது குறிப்பாக பேர்னியில் சரியாக சிரமப்பட்டவங்க, சரியாக பாலியல் தொழில்களுக்கெல்லாம் ஆளாகப்பட்டது என்று எங்கடையாக்கலாம் எங்கடையாக்களே வந்து நம்ம கூட்டிக் கொண்டு வர ஏஜென்சி மேலே அவங்கள பயன்படுத்தினது என்று சொல்லி அந்த திட்டங்கள் எல்லாம் அந்த என்னென்னா அப்போ யுத்தம் தொடங்கிட்டு வாழை இல்லாத நிலைமை வந்த பிறகு பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு துன்பங்களோடு தான் பெண்கள் வந்து உள்ளுக்க வந்து சேர்ந்து. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டீங்க, அப்புறம் ஃப்ரான்ஸ்லேயே விசா இல்லாமல் தான் நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஃப்ரான்ஸில் எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை? நான் ஒரு அடுத்த நாளே நாங்கள் போய் ஃப்ரான்ஸில் இருக்கிற இமிக்ரேஷன் அந்த இக்காண்டி செக்ஸ் இருக்குது. அது அந்த ஃப்ரான்ஸ் இதுகளை எதிர்கொண்ட நாடுகள். இப்போ ஜெர்மன் வந்து 2 இருக்குது. அப்போ செக்கோஸ்லோவேக்கியாவில் பிரச்சனை இருக்குது. போலண்டில் இப்போ போலண்டில் இருந்தாலும் அப்போ ஆக்கள் வறுத்து வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து யுஎன்னோட இணைஞ்சு இந்த அகதிகளை பராமரிக்கிறது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போன உடனே ஒரு 3 மாதம் விசா தருவாங்க, மாதம் 1000 ஃப்ராங்க் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சீவிக்கணும். அந்த 3 மாதம் பேருந்து ரினியூ பண்ணலாம். 3 மாதத்துக்குள்ளே உங்களை நீங்கள் அகதி என்று நிரூபிக்கணும். அந்த இடம் சிக்கலான இடம். அது வந்து இப்போ இலங்கைன்றதே அவங்களுக்கு தெரியாது. என்ன 83 கலவரம் வரை இல்லை. அது என்ன சின்ன பிரச்சனை என்ற அளவில் அதிகாரிகளுக்கு தெரியும்.
அப்போ நடந்த பெரிய சம்பவம் என்ன, 70 பிற்பகுதியில் யாழ்ப்பாண மேயரை சுட்டு கொண்டது. அவர் 500 பேர் தாங்களான்னு சுட்டோன்னு சொல்லி அகதி சுட்டது பிரபாரனும் அவர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ லோயர்மார் சொல்லுவாங்க, நாங்கள் சுட்டோம், எங்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு என்னை சந்தேகிக்கிறாங்க. ஒரு துரியப்பா சுட்டது 2 பேர், ஒரு 2000 பேர் அதில் தங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அப்படி சொல்லி தான் அறியறது பகுதியாக அந்த கேஸ் எழுதுறாக்க சொல்லுவாங்க. அப்படியான காலத்தில் தான் இந்த நாங்கள் போகிறோம். அவங்க 3 மாதம் விசா தராங்க. அப்போ வேலை என்ன ஒன்று பாசே முக்கியம். நாங்கள் ஒரு பெரிய பல்கலைக்கழக பின்னணியும் ஒன்றும் இல்லை, லாங்குவேஜ் தெரியாது. அப்போ ஒரு வேலை தேடி எடுக்கணும், எனக்கு சாப்பிட வேணும். அப்போ அவங்க மச்சான் இருக்குன்னு அங்கே இருக்கார். அவர் இருக்கு ஞானம் உண்டு, அந்த புத்தகத்தில் நிறைய இருக்கு. ஞானம் உண்டு, என்ன மச்சான் அவராக என்னை கூப்பிட்டவர். அப்போ நாங்கள் வேலை தேடி தெரியும், வீட்டுக்கு இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா இள வயதுன்னு தானே வேண்டாம். என்னது 2 வேலை தான் இருக்கு முக்கியமான உலகத்தில் வேலை, கிளீனிங், அதில் ரெஸ்டாரண்ட். அதுக்கு ஏற்கனவே அதுகள் நிறைஞ்சிருக்கு. ஆரன் உள்ளுக்கே தெரிஞ்சாக்கள் அப்படி. இதில் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் 3 பேர் சேர்ந்து வந்தீங்கல்ல, அந்த 3 பேரும் பிரியாமல் இருக்கீங்களா? இல்லை, ஒரு ஆள் வேறு எடுத்து போட்டால் நாங்கள் 2 பேரும் பிரியாமல் இருக்கோம். அப்போ அதுக்கிடையில் அந்த 3 மாதத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது. ஃபாதர் ஓடியோன்னு ஒருவர் இந்த தமிழர்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அவர் தமிழ் தெரியும். அவர் கோயம்புத்தூரில் அது பல்கலைக்கழகங்களில் வேலை செய்தார். பெரிய அறிவாளி, அறியப்பட்ட ஒரு ஆள். அங்கே அவர் எனக்கு அவர்கிட்ட மேசையில் காந்தியும் அவரை நிற்கிற படம் இருக்கும். அது தமிழ் கற்பதர் பேச பிள்ளையாண்டாலும் தமிழ் கற்பர் விளங்கும். அவங்கள எல்லோரும் போய் என்னை இன்னும் பிடிச்சி கொண்டு வரும். இப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன், எனக்கு எங்கேயாவது ஃபாதர் வேலை ஒன்று எடுத்துக்காங்க, இப்படி தானே எல்லோரும் வாரீங்களா? அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு 3 மாதம் இங்கே இருந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு சேர்ச்சுக்கு போகிறேன், நீ வேற போறியா? அங்கே வேலை எடுக்கலாமா? அங்கேயே எடுக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ரூமில் சொன்னேன், இப்படி ஃபாதர் ஓடியோன்னு கேட்குறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல வர சொல்லி. எனக்கு விருப்பம் இல்லை பரிசை விட்டுட்டு போவேன், ஆனால் வேலை இல்லாமல் என்னது. அவர் ரூமில் சொல்ல வச்சுன்னா என்னோட பந்த மற்றவர் மறி பண்ணினவர், அவருக்கு தான் முதல் வேலை, அவருக்கு தான் முதல் வேலை அன்று நாங்கள் முதலே தீர்மானிச்சோம். ஏன்னா அவர் மறி பண்ணி போட்டு வைவை விட்டுட்டு வந்தவர், நான் தனியாக. என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்போ? 25 26 வயது இருக்கும். அப்போ அவரைத்தான் நான் அனுப்புவோம். அதனால் ஃபாதர்கிட்ட சொன்னேன், இப்படி ஜேசுதாசன் தான் அவர் ஃபேமிலியோடு இருக்கிறார், அவருக்கு தான் முதல் வேலை, நான் தனிச்சால என்ன மச்சானே பார்த்து கொள்ளுவார். சரிடா, அப்போ உண்டு விருப்பம் உண்டு, அப்போ அவரை என்னோட அனுப்பன்ட்டு. நீ அங்கே போனால் அது அவருக்கு அங்கே போன உடனே எந்த அதிர்ஷ்டத்துக்கு பரிசு ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு வேலை இருக்கின்ற ஒரு நண்பர் எங்கள் ரூமில் இருக்கிற இன்னொரு நண்பருக்கு சொல்லியிருக்கிற பரிசு ஏர்போர்ட்டில் ஒரு வெக்கேஷன் வேலை இருக்குன்னு. அவர் அங்கே போனபடியாக எனக்கு இந்த ஏர்போர்ட் வேலை அது பெண்ணுக்கு வர. இவர் அங்கே போய் அவருக்கு பாச தெரியாது, அது கிராமம். இவர் அந்த ஃபாதருக்கும் சொல்லாமல் ஒரு கிழமையால் ஓடி வந்துட்டு விசாரிச்சு ரயில்வே அதுக்கிடையில் நான் இங்கே வேலையாயிட்டேன். ஆனால் வேலையான்னு சொன்னால் நான் பெரிய கெட்டிக்காரன் இல்லை தானே, அது கிளீனிங் வேலை. அந்த என்னன்னு சொன்னால் இப்போ நவீனமாயிட்டுது. நான் போய் பார்த்தேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இடத்த போய் பார்த்தேன் நான், அதெல்லாம் மாறிட்டு. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்கும். இந்த கதவு திறக்கிறதுக்கு ஒரு ரப்பர் எல்லாம் ஓடும், அது பெரிய ஒரு சதுரமாக இருக்கும் அந்த ரப்பர். அந்த ரப்பரை மோப் பண்ணுவோம். மேலே 24 கீழே 24. அவன் இரவு வேலை. இது எனக்கு விளங்கியில் அவங்க சொன்னது. அவன் வேலையை கொண்டவன் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டான். இப்போ அவங்களுக்கு என்ன எங்களை பற்றி கேட்குற அரபுக்கள், கரப்பின மக்கள், செஃப் ஒரு போர்த்துகீஸ். அவனுக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, பாஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் கூப்பிட்டு சவரி நீ அந்த கதவை செய்ய இல்லை சொல்ல கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். ஆனால் எனக்கு இப்போ என்னென்னு சொன்னால், நான் கொண்டே மேலே விட்டுவிட இப்போ கீழே போக தெரியாது. அது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றோம், பெரிய ஏர்போர்ட், என்ன செய்கிறேன்னு தெரியும், பயமாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கே போகிறது இல்லை, நான் வந்த இடத்துக்கு எப்படி போகிறேன், என்ன சாப்பாடெல்லாம் அவங்க வச்சுட்டு வந்துட்டு திரும்பி எத்தனையாவது நான் ஒன்றும் பார்க்கல, எத்தனையாவது அது பேஸ்மெண்ட்டில் அது இருக்குன்னு தெரியாது. ஆனால் அது யூனிஃபார்ம் போட்டு படியால் அந்த போலீஸ்காரங்க ஒன்று கேள்வி கேட்கல. நான் அந்த மொப்தடியோடு திரிகிறேன் ஏற்பட்டுக்குள்ள எங்கே போகிறது. நான் சரியாக களைச்சிட்டேன்னு எனக்கு
கொஞ்சம் மொப்பனி போட்டு பசிக்குது, தண்ணி விடாக்கிது. எல்லாத்தையும் நான் அந்த அவங்களோட இதில் வச்சுட்டு வந்துட்டு அது கீழே போக பயம் திரும்பி வர மாட்டேன். அந்த அதில் ஒரு பொம்பளை அன்றைக்கு ஆக்டிங் சூப்பர்வைசர் அவளை என்ன நோட் பண்ணினேன். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவளை என்ன காலையில் தேடி வந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் நீ படி போட்டு இடத்துல இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிய முடிகிறதுக்கு இடையில அந்த 24 எனக்கு அது தெரியும் முடிப்பேன். அவள் கேட்டால் ஏன் நீ சாப்பாடுக்கு எனக்கு என்னென்று சரியாக கிடைக்கும். நான் வந்து இங்கிலீஷில் சொன்னேன் இன்னும் தோற்றுக்காம அப்படின்னா அவளுக்கு அது தெரியுது. அவளுக்கு ஒன்று புரியுது, நல்ல பசியில் இருக்கிறேன். ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன். அவள் ஃப்ரெஞ்சில் பேசுகிறான், அவனை போர்த்துகீஸ்காரி ஃப்ரெஞ்சில் பேசுகிறான். நான் இங்கிலீஷில் பேசிட்டு வந்தேன். தேர்ஸ்டி அதான் நான் இருந்ததை பற்றி அவள் வந்து போய் உடனே அந்த மிஷின்லேயே ஒரு ஜூஸும் ஒரு சாண்ட்விச்சும் எடுத்து தண்டை காசுல விடிய மார்னிங்கில் தமிழ் படிக்கணும் தான் வந்துட்டேன். நான் இப்போ முறை கூப்பிட்டு இவனை வந்து நாளைக்கு இந்த ஏர்போர்ட்டை படிப்பாக பார்க்க சொல்லி இடங்களை பார்க்க சொல்லி நான் நினச்சேன் இந்தியோட வேலை சரியன்ட்டு. இப்படி ஒரு ஆள் அவங்களுக்கு என்னதுக்கண்டு. ஆனால் அவ்வளோ இறக்கம் இருந்தபடியே அந்த தமிழ் படின்னு சொன்னால் வளமையாக நிற்கிற சூப்பர்வைசர் இருந்தால் இந்தியோட உனக்கு வேலை சரி இருக்கு. அது ஒரு வெக்கேஷன் வேலை. அது இப்போ எனக்கு நல்லா இருந்து. ஆனால் அந்த எனக்கு தெரியும் ஒரு அங்கே ஒரு வசதி இருக்குது. நீங்கள் ஒரு 5 மாதம் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு இருக்கு. இத்தனை அவசரம் நீங்கள் கவுனிங்கள் இல்லை. இன்னொரு வேரியடுக்கு மட்டும் அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கும். அதை செய்கிறா எங்களை நோக்கம். ஆனால் அந்த 6 மாதம் நான் அங்கே அதை முடித்தேன். இல்லை அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் பாசை தெரிஞ்சிட்டு இடங்கள் தெரிஞ்சிட்டு இப்போ அதுக்கு முதற்பட்ட சிக்கல்கள் வந்து நான் நிறைய எழுதிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நீங்கள் அங்கே என்னென்று இப்போ நீங்கள் வந்து உங்களோட வீடு என்று சொன்னால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுக்கணும் எங்களோட வீட்டில் இருக்காரு. அப்படி கொடுத்தது தான் அந்த 3 மாத விசா தருவாங்க. அப்போ எங்களோட வீட்டில் நிறைஞ்சி வழிஞ்சா போல் ஆக்கள் நிறையண்டா போல் இன்னொரு நண்பர்கிட்ட தூரத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட அந்த கடிதத்தை வேண்டி வந்து அது பதிய போகணும். அவ்வளோ தூரம் இல்லை, எல்லோரும் வேலையை போடுவாங்களே. இப்போ முதல் செய்கிறாங்களே 2 கிழமை ஆச்சு. நாம் வந்து அந்த ரூமில் போய் அந்த ரூமுக்குரிய போலீஸ் இன்னொரு இடத்துல இருக்குது. அப்போ செக் பண்ணுவாங்களா நீங்கள் அந்த ரூமில் இருக்கீங்களா இல்லையா? இல்லை நாங்கள் வந்து அந்த விசாவுக்கு தர மாட்டேன். நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் ஒரு கடிதம் தருவோம். அந்த கடிதத்தில் இருக்கிறதுக்கு உங்களோட ரூமின் சைஸ் அதுகளெல்லாம் இருக்குது. 3 பேர் 4 பேர் தான் இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்க தர மாட்டோம். அவன் அந்த விலாசத்தை என் பேரில் மாற்றணும். அவங்க சொன்னாங்க என்ன போக சொல்லி நீங்கள் படித்தாக்கள் ஹெல்ப் இல்லை, நீங்களாக தான் தேடி போட்டுக்கணும். நம்ம அந்த 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 சப்பே அந்த மெட்ரோவை சொன்னாங்களோ அதில் இருந்து நீ விசாரித்து போவோம். அவடத்துலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அது போலீஸ் தானே இல்லாமல் அங்கே நான் வெளியில் வந்த உடனே ஒரு ஒரு வயதான அம்மா நின்றேன். அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவள் சும்மா இருப்பாங்களான்னு நான் கேட்டேன். இந்த போலீஸ் என்று கேட்டேன். அவள் வந்து சொன்னா பின்னால் வான்னு. அப்போ அவன் நினைக்கிறான் அண்டைய புண்ணியம் இதண்டு ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இடங்காருன்னு. அவள் கூட்டிக் கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒன்றில் விட்டான். இதுதான் என்று நான் போகிற டைமில் எந்த கெட்ட காலத்துக்கு அங்கே ஒரு கருவல் வச்சு போலீஸ் வந்து பிரட்டி அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பயத்தில் நடுங்கி கொண்டு இருக்கிறேன். என்ன நிமிந்து பார்க்கையில் அது சின்ன போலீஸ். அப்போ நான் இப்போ என்னைக்கு முடி அடிக்க போகிறாங்களோ அவன் பெரிய தடியன் போலீஸ். நான் கேட்க பயமாக கிடக்கு. ஆனால் இது விட்டுட்டு போய் வீட்டையும் சொல்லல. அது நான் போனேன். ஒரு பொம்பளை போலீஸ் வந்து கேட்டு இப்போ ஏன் இருக்கிறேன் இந்த மாதிரி என்ன கேட்டேன். நான் அட்ரஸ் சேஞ்சு சொன்னேன். அவர் சொன்னால் உனக்கு மண்டை இது வந்து 2 போலீஸ் இருக்கு மக்கள். ஒன்று இந்த கிரிமினல்கள் பார்க்குறதுக்கு, ஒரு சிவில் வேலைகள் பார்க்குறது. அது இங்கே இருக்கு. அந்த பொம்பளையே போலீஸே எனக்கு பாதையை காட்டி விட்டேன். அது நான் ரங்கன ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். ஸோ அந்த பொண்ணு வந்து உங்களை இங்கே விட்டு அங்கே போனால் அது உடனே முடிஞ்சு. இப்படி ஒரு சம்பவம் வேறு நடந்தது இந்திய அனுபவமாக எழுதுனேன். அவர் அங்கே வந்த உடனே நீங்கள் வந்து எந்த அகதி கண்டாலும் வந்தாலும் அந்த ஹெல்த்துக்கு ஒரு ஹெல்த் கார்டு வைப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. அதால் உங்களுக்கு மருந்து டாக்டர் எல்லாம் ஃப்ரீ. அது ஒரு ஆஃபீஸில் போய் பதியும். அவருக்கு அந்த கடிதம் வந்திருக்கு, நீ உடனே இந்த ஆஃபீஸுக்கு வாண்டு.
அது வந்து ஒரு 5-6 சபையை கடந்து போகணும் இந்த மெட்ரோ. இனி வேறு அந்த மெட்ரோவில் போய் ஒரு தடவை இந்த கடிதத்தை காட்டி தான் இங்கே இருக்குன்னு கேட்டேன். அவன் ஒரு புண்ணியவன் இவரை கூப்பிட்டு ஒரு 4-5 மைல் நடந்து இவற்றை வீட்டை கொண்டு விட்டுட்டு போயிட்டான். பழைய வெடிக்கட்டில் அது டூவை காட்டி ஃப்ரம் டூவில் பிரச்சனை பண்ணி அவர் இவர் தண்டை வீடு தெரியாமல் நிற்கிறான். அப்படியான அந்த அதெல்லாம் இப்போ வந்து சிரிக்கிறோம். அப்போ வந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன், அன்றைக்கும் சொன்னேன், என் நண்பர் வந்து கொஞ்ச நாளில் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் படிக்காத படியும், இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது, தமிழ் தான் தெரியும், நல்ல உஷாரான படி. அவன் வேலை முடிஞ்சு வந்து வெளியில் நின்று இருக்கிறான். இன்னொரு தமிழால் அந்த பாதிரியாக வந்திருக்கிறேன். ஆனால் இவரை பார்த்தா மொரிஸ்காரனோ அல்லாட் அங்கே மொரிஸ்காரர் கூட அல்ல ட்ரினாட் கூட ஆக்கள் கூட எங்களை மாதிரியே இருப்பான். அதனால் பாண்டிச்சேரிக்காரங்க. அவன் வந்து என்ன, தம்பி தமிழ் தெரியும் ஒரு ஆண்டு. இவரை சொல்ற, நான் தமிழும் தெரியாட்டா நான் என்ன செய்வேன். அப்படியான விஷயங்களால் அந்த சிரிப்பு வர்றது உண்மையாக நடந்த சம்பவம். இப்படி என்று சொல்லிக்கொண்டு இப்போ நான் கொஞ்சம் மெல்லமாக ஃப்ரெஞ்சு சித்தியை படித்து அந்த அப்போ வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறது வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் இலங்கையிலேருந்து கிளம்பும்போது வந்து நீங்கள் ஒரு பொருளாதார ஒரு அகதியாக நீங்கள் புறப்படலை, வந்து ஒரு பொருளாதார காரணமாக நீங்கள் வெளியே வாரீங்க. ஆனால் நீங்கள் உங்களை வந்து ஒரு அகதியாக உணர்ந்த தருணம் இது